வெல்கம் டு சுப்கஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்கன்னா, ஸோ அத இன்டிகிரேட் பண்ணி செப்பரேட்டா எப்படி ஒரு டேஷ்போர்டா யூஸ் பண்றதா பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஆப் பார்த்தீங்கன்னா, சுப்கஸ் ஸ்டோர் பிளஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஆப்போட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க. வேர்ட்பிரஸ்ல கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ அந்த வெப்சைட்டோட கம்ப்ளீட் டேட்டாஸையும் இந்த ஆப்ல இன்டிகிரேட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அதர்வைஸ் நீங்க ஆன்லைன்ல உங்ககிட்ட வெப்சைட்டே இல்லனாலும், ஸோ மேனுவலா நீங்க இதுல டேட்டாஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு, ஸோ இத கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணலாம். கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல சேவ் ஆகுறதுனால, நீங்க எந்த டிவைஸ்ல வேணாலும், எப்ப வேணாலும் நீங்க இத ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்கு. ஸோ அத தாண்டி இதுல எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம காமர்ஸ் வெப்சைட் நான் ஓப்பன் பண்றேன். ஸோ இப்ப நான் ஒரு WordPress இ-காமர்ஸ் வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட்டா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்றது எல்லாமே இருக்கும். பட் நீங்க ஒரு ஸ்டாஃபா நீங்க அக்சஸ் குடுக்குறீங்க. நீங்க இப்ப ஒரு அட்மினா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அக்சஸ் குடுக்குறீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அக்சஸ் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ரோல்ஸ் கிரியேட் பண்றீங்க. கேஷியர்ன்னு ஒரு ரோல் கிரியேட் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து இந்த அக்சஸ் மட்டும் தான் லிமிட்டா இருக்கணும். இல்ல ஸ்டாஃப் மேனேஜர்னா இந்த அக்சஸ் தான் லிமிட்டா இருக்கணுங்கிற மாரி ஒரு அக்சஸா குடுக்குறீங்கன்னா, நீங்க அந்த ஆப்ல நீங்க தாராளமா பண்ணலாம். இப்ப Zooker ஸ்டோர் பிளஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு WordPressல பார்க்கும்போது அந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு ரோல் மேனேஜ்மென்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிளஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெலிவரி பாய் இப்ப ஒரு டெலிவரிக்காக ஒரு தனியா ஒரு ஆப் கிரியேட் பண்ணாம, ஸோ இந்த ஆப்லயே உங்களோட டேட்டாஸ் இன்டிகிரேட் பண்ணி நீங்க டெலிவரி பாயாவும் நீங்க மேனேஜ்மென்ட் பண்ணலாம். ஸோ அது மாரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ இப்ப நான் Zooker ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நீங்க இமெயில் ஓடிபி குடுத்து நீங்க லாகின் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் என்னோட லாகின் கிரெடென்ஷியல் நான் குடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்ட் மறந்துருச்சு அப்படின்னா, ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன்ஸ் அதுல இருக்கு உங்களுக்கு. ஸோ இப்ப நான் சைன் இன் குடுக்குறேன். ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே இப்ப எம்ப்டியா இருக்கு. ஸோ நம்ம இன்னும் எந்த வெப்சைட்டும் நம்ம கனெக்ட் பண்ணல. ஸோ இதுல டாப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராடக்ட் சர்ச் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து இப்போ ஒரு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வரும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அது வேணும் அப்படின்னா எனபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு நியூ ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் டேப்ல உங்களுக்கு சேவ் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ பிஓஎஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பிஓஎஸ்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்க லோக்கல் ஷாப்க்கு செப்பரேட்டா பிஓஎஸ் வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஆன்லைன்ல உங்களுக்கு வெப்சைட் இருக்கு அப்டின்னா, ஸோ அது உங்களுக்கு ஆன்லைனாவும் ரன் ஆகும், ஆஃப்லைனாவும் ரன் ஆகும். ஸோ 2 இன் 1 பர்ப்பஸ்க்கா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா எம்ப்டியா இருக்கிறதுனால நான் சொல்றது கிளியரா புரியாதுன்னு நெனைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வெப்சைட்ட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்றேன். செட்டிங்ஸ்லயே உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. இப்ப ஸ்டாண்ட் அலோன் கிளவுட் பிஓஎஸ்ன்னு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஆன்லைன்ல வெப்சைட்டே இல்ல அப்டின்னா, ஸோ நீங்க இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டு மேனுவலா போயிட்டு நீங்க ஆட் ப்ராடக்ட்ஸ் குடுத்து ஒன் பை ஒன்னா ப்ராடக்ட் ஆட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு எந்த வெப்சைட்டும் தேவைப்படாது. டைரக்ட்டா நீங்க இந்த ஆப் மட்டுமே போதும். நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க WooCommerce வெப்சைட் வச்சிருக்கீங்க. சோ அது உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, செட்டிங்ஸ் போயிட்டு ஆப்பரேஷனல் மோட்ல வந்து நீங்க WooCommerce மாத்திருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப உங்களோட ஸ்டோர் அட்ரஸ் என்ன? சோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே காமனா குடுத்துட்டு நீங்க சேவ் குடுத்துருங்க. சோ நெக்ஸ்ட் நமக்கு இப்ப WooCommerce ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைட் நமக்கு எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. சோ இப்ப நம்ம டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் WooCommerce வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, WooCommerceல போய் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதுல ரெஸ்ட் ஏபிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஷோ ஆகுது. நான் வேணா டெலிட் பண்ணிட்டு நான் எகைன் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எம்ப்டி வெப்சைட்ட பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா எந்த கீ இல்லன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நீங்க கிரியேட் ஏபிஐ குடுக்கலாம், ஆட் கீ குடுக்கலாம். 2 சேம் ஆப்ஷன் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அது மாரி குடுத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன குடுக்குறேன்னா, நான் ஆப் நேமே குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்க்கு யார் அட்மினோ சோ அவங்களோட இமெயில் ஐடி குடுத்துருங்க. ஏன்னா, இப்ப நீங்க ஒன்ஸ் நீங்க எக்ஸாம்பிளுக்கு நான் யூசர்ஸ் ஓப்பன் பண்றேன். யூசர்ஸ்ல உங்களுக்கு வந்து யார் அட்மின் இருக்கோ, சோ அந்த அட்மின் வந்து இங்க செலக்ட் ஆயிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு டம்மியா நான் 2 ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். சோ அதுல உங்களுக்கு யார் அட்மினிஸ்ட்ரேஷனோ அவங்களோட இமெயில் வந்து இங்க செலக்ட் ஆகுற மாரி பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் பெர்மிஷன்ஸ்ல போயிட்டு ரீட் அண்ட் ரைட் செலக்ட் பண்ணிட்டு ஜெனரேட் ஏபிஐ கீ குடுத்துருங்க. சோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு கரெக்ட்டா கிரியேட் ஆயிடுச்சு. சோ இப்ப நான் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோர் யுஆர்எல் குடுக்கணும். நான் ஸ்டோர் யுஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்ப நான் ஸ்டோரி வேர்ட்ல காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கீ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கன்சியூமர் கீ காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் கீ காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நம்ம கிரெடென்ஷியல் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்ப நான் டெக்ஸ்ட் கனெக்ஷன் குடுக்குறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்ப நான் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்றேன். பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே நமக்கு ஷோ ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு ரீசென்ட் ஆர்டர்ஸ்லாம் ஷோ ஆகுது. ஸோ இதுல வாக்கின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஓஎஸ்ல வந்து நம்ம ஆர்டர் ஆட் பண்றது தான். நான் கஸ்டமர் ஆப்ஷன் ஓப்பன் பண்றேன். ஸோ இப்ப கஸ்டமர்ல வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப இதில நான் கஸ்டமர்ஸ் கிளிக் பண்றேன்னா, ஸோ உங்களுக்கு கஸ்டமர்ஸோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்ப வாக்கின் கஸ்டமர்ஸ்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். நம்ம பிஓஎஸ்ல நம்ம ஆட் பண்றது வாக்கின் கஸ்டமர் ஆட் ஆகும். ஸோ நம்ம அங்க என்ன ஆட் பண்றோமோ, அது எல்லாமே இங்க நமக்கு ஆட் ஆகும். ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு நியூ கஸ்டமர் ஆட் பண்ணணும் அப்டின்னா, ஸோ அது இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கஸ்டமர் டேப்ல ஆப்ல பார்த்தீங்கன்னா, 1 கஸ்டமர் தான் இருக்கு. நம்ம எகைன் ஒரு கஸ்டமர நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப நீங்க ஜெனரல் செட்டிங்ஸ் போயிடுங்க. ஸோ இதுல டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து ஒரு யூசர்ஸ் வந்து லாகின் பண்றாங்கன்னா, அவங்க என்ன ஆப்ஷன்ஸ்ல இருக்கணும்னு ஷோ ஆகும். நம்ம டிஃபால்ட்டா சப்ஸ்கிரைபர் தான் சேவ் ஆயிருக்கும். இப்ப நீங்க WooCommerce வெப்சைட்னா, நீங்க கஸ்டமர்ன்னு நீங்க மாத்தீங்க. கஸ்டமர்ன்னு மாத்திட்டு நீங்க சேவ் குடுத்தீங்கன்னா தான், ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் வந்து உங்க இதுல லாகின் பண்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஆப்லயே ஷோ ஆகும். இப்ப நான் எக்ஸாம்பிள் கஸ்டமர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆட் யூசர் குடுக்கலாம். ஸோ இப்ப நான் டம்மி கன்டென்ட் குடுத்துக்கிறேன். ஸோ நீங்க ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் குடுக்கணும்னா குடுத்துருங்க. டம்மியா கிரியேட் பண்றதுனா, நான் இதெல்லாம் வீக் பாஸ்வேர்ட்லயே இருக்கட்டும். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ ரோல் வந்து கஸ்டமர் நம்ம டிஃபால்ட்டா செலக்ட் பண்ணிட்டோம். அதுதான் நமக்கு ஷோ ஆகுது. நான் ஆட் குடுக்குறேன். ஸோ இப்ப நம்ம ரிக்வெஸ்ட் டைம்ஸ் 1 டூ 4ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்ப நான் இந்த ஆப் வரேன். ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகும். சப்போஸ் ரெஃப்ரெஷ் ஆகல அப்படின்னா, நீங்க எகைன் நீங்க ரெஃப்ரெஷ் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம இங்க என்ன ஆட் பண்ணோமோ, அது நமக்கு இங்க ஷோ ஆகுது. ஸோ கம்ப்ளீட்டா நமக்கு இன்டகிரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். நம்மளோட வெப்சைட் ஆப் வந்து இன்டகிரேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கூப்பன் வந்து நான் ஆப்ல கிரியேட் பண்றேன். நான் ஆல்ரெடி ஒரு கிரியேட் பண்ண கூப்பன் இருக்கு. ஸோ அது வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். வேணா நான் டெலீட் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நம்ம வெப்சைட்லயும் பார்க்கலாம். வெப்சைட்லயே நம்ம கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இன்னும் எந்த கூப்பனும் நம்ம ஆட் பண்ணல. ஸோ இப்ப நான் இந்த ஆப் நான் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கிரியேட் கூப்பன் குடுத்துட்டு, நான் கூப்பன்ல பார்த்தீங்கன்னா, நான் தீபாவளி 20 குடுக்குறேன். 20% ஆஃபர் இருக்காங்க. ஸோ இப்ப ரேண்டம்னு கிளிக் பண்றீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ரேண்டம் கிளிக் பண்றேன்னா, அதுவே ஒரு கோட் நமக்கு ஜெனரேட் பண்ணி குடுக்கும். நமக்கு என்ன வேணுமோ நம்ம அத குடுத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ரேண்டம் கோடே குடுத்துக்கிறேன். ப்ராப்ளம் இல்ல. இப்ப நீங்க பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் குடுக்க போறீங்களா? இல்ல பிக்ஸ்டா ஒரு கார்ட் டிஸ்கவுண்ட் குடுக்க போறீங்களா? ஸோ அது மாரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டே நான் குடுத்துக்கிறேன். பெர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம 20 குடுக்கலாம். ஸோ மினிமம் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணா இந்த கூப்பன் வந்து வேலிடா இருக்கணும்னு இருக்கு. நீங்க எதுவும் வேணாம்னா நீங்க ஃப்ரீயா விட்டுறலாம். இது ஆப்ஷனல் தான். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 500 அவங்க ஸ்பெண்ட் பண்ணா இந்த கூப்பன் எனபிள் ஆகணும்னு நான் குடுத்துருக்கேன். எக்ஸ்பைரி டேட் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 31 வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கூப்பன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அலோவ் பண்றீங்களான்னு இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்ப சேவ் குடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு கூப்பன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நான் வெப்சைட்ல ஓப்பன் பண்றேன். ஸோ இப்ப நான் வெப்சைட் ரிஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்கன்னா, நம்ம அங்க என்ன கூப்பன் ஆட் பண்ணோமோ, அது நமக்கு இங்க ஷோ ஆகுது. ஸோ நீங்க எடிட் பண்ணணும்னா, இங்க கூட நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் எடிட் குடுத்துட்டு, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அத இங்கேயும் கூட எடிட் பண்ணிக்கலாம். ஆர் நீங்க ஆப்ல கூட நீங்க அத எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஹப் இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஆல் ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான்
3 ஷாப்ஸ் டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நியூ ஷாப் நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, செட்டிங்ஸ் போயிடுங்க. டெலிவரி ஷாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இது டிஃபால்ட்டா ஒரு சில ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அது வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேணா நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஆட் குடுக்குறேன். ஆட் குடுத்துட்டு இப்ப ஆட் குடுத்து நம்ம என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அத குடுத்துக்கிறேன். இப்ப வெஹிக்கிள் நம்பர்லாம் நீங்க குடுக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட் தான். எக்ஸாம்பிளுக்கு நான் குடுத்துட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் குடுத்துருங்க. ஆட் ஸ்டார்ட் குடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டெலிவரி பாய் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது மாரி உங்களுக்கு எத்தன வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் டெலிவரி ஹப் போறேன். ஆல் ஸ்டாஃப்ஸ்ல நான் செலக்ட் பண்றேன்னா, எனக்கு சச்சின் மட்டும் தான் ஷோ ஆகும். ஏன்னா, நான் அது மட்டும் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப டெலிவரி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு குரோசரி ஷாப் வச்சிருக்கீங்க. ஒரு ஆர்டர் போகுதுன்னா, அது டெலிவரிக்கு மேனேஜ் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம WooCommerceஓட வெப்சைட் நம்ம இன்டிகிரேட் பண்ணதுனால, அதோட டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு கம்ப்ளீட் டேட்டா ஷோ ஆகும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, டாப் செல்லிங் என்ன? ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸுமே இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க இந்த ரிப்போர்ட்ட டவுன்லோட் பண்ணணும்னா கூட நீங்க எக்ஸ்போர்ட் குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் அண்ட் ஸ்டாஃப் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத கிளிக் ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டோர் அட்மின் கிரியேட் பண்ணியிருக்கேன். டிரைவர், கேஷியர் எல்லாமே ஒன் பை ஒன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் டெமோக்காக. ஸோ இப்ப நான் கஸ்டமர் ரோல் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அட்மின், ஸ்டோர் மேனேஜர், கேஷியர் நான் குடுத்துருக்கேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரோல் கிரியேட் பண்றேன். ஸோ இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன நேம் வேணும், பிளஸ் டிஸ்கிரிப்ஷன் என்ன வேணும். பர்மிஷன்ஸ்னா இப்ப அவங்க டேஷ்போர்ட் மட்டும் வியூ பண்ணா போதும். இல்லன்னா பிஒஎஸ் மட்டும் அவங்க யூஸ் பண்ணா போதும்னு நெனச்சீங்கன்னா, ஸோ அத மட்டும் எனபிள் பண்ணிட்டு, நீங்க கிரியேட் ரோல் குடுத்துக்கலாம். ஸோ இப்ப உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்ல உள்ள எல்லா மெயின் ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்ப ஒரு ஆர்டர் நம்ம வந்து பிளேஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ராடக்ட்ஸ் கூட டிஃபால்ட்டா நமக்கு என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ப்ராடக்ட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல என்னென்ன ஆட் பண்ணணுமோ அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. ஸோ என்னென்ன கேட்டகரிஸ் நம்ம வெப்சைட்ல இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். பிளஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வெட்டிங் சாரீஸ் இருக்கு. ஸோ அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 599 இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு 499 குடுக்குறேன். ஓகே. இப்ப நமக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்ப நான் ப்ராடக்ட்ஸ் ஓப்பன் பண்றேன். பார்த்தீங்கன்னா, நமக்கு வெட்டிங் சாரீஸ் வந்து 499 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ பிரைஸ் சேஞ்ச் பண்றத நீங்க இங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டா எல்லாமே உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ஸோ இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட்ஸ நம்ம ஆட் பண்ணோம் அப்டின்னா கூட, ஆட் ப்ராடக்ட் போயிட்டு, நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சாம்பிள் ப்ராடக்ட்ஸ்ன்னு குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 533ன்னு குடுத்துக்கிறேன். சேல் பிரைஸ்லாம் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இன்வென்டரி பார்த்தீங்கன்னா, நான் எஸ்கே யூனிட் நீங்க கண்டிப்பா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணணும். ஸோ இது ஸ்கிப் பண்ண வேணாம். ஏன்னா, அப்பதான் ஒரு இன்வென்டரி வந்து நீங்க மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நீங்க எஸ்கே யூனிட் என்ன வேணாலும் குடுக்கலாம். அது உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு தான். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சாம்பிள்ன்னு குடுத்துட்டு 1, 2, 3, 4ன்னு குடுக்குறேன். என்கிட்ட இப்ப எவ்வளோ ஸ்டாக் இதுல குவான்டிட்டி இருக்கு. நான் 23 ஸ்டாக் என்கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க வேரியபிள் ப்ராடக்ட்டா கிரியேட் பண்ண போறீங்கன்னா, நீங்க அட்ரிபியூட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது சிம்பிள் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நான் மீடியா கேட்டகரி ஓப்பன் பண்ணிட்டு, எனக்கு என்ன இமேஜ் வேணுமோ அத ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் இப்ப ஆட் பண்ணியிருக்கேன். இமேஜ் நமக்கு ஆட்ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டகரி உங்களுக்கு வேணுமோ நீங்க அத செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டா இருக்கிறத நான் குடுத்துக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் டாக்ஸ்லாம் என்ன வேணுமோ நீங்க அது மாரி குடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நீங்க என்ன வேணுமோ அத குடுத்துக்கலாம். நான் டம்மியா குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நான் சேவ் குடுத்துட்டேன் அப்டின்னா எனக்கு பப்ளிஷ் ஆயிடும். ஸோ நான் இது டம்மி ஆப்ஷன்ங்கிறதால நான் சேவ் பண்ணாம ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஜெனரல் போயிட்டு, நான் டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்றேன்னா, நமக்கு எக்ஸ்ட்ரா டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களோட ஃபைல் என்னவோ அத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்ப உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எப்படி ஆட் பண்றதுங்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் இப்ப ஆர்டர் பண்றது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிஓஎஸ் ஆப்ஷன் நம்ம பார்த்துடலாம். நான் பிஓஎஸ் ஓப்பன் பண்றேன். நம்ம ப்ராடக்ட் சர்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ராடக்ட் சர்ச் பண்றேன். ஸோ அது நமக்கு ஷோ ஆகுது. நான் கிளிக் பண்ணா நமக்கு ஆட் ஆயிடும். ஸோ இப்ப வாக்கின் கஸ்டமர்ன்னு இருக்கு. ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க பில்லிங் செக்ஷன்ல இருக்கீங்க, லோக்கல் ஸ்டோர்னா எல்லாருமே உங்ககிட்ட நேம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது டிஃபால்ட்டா வாக்கின் கஸ்டமர் தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது தெரிஞ்சவங்க அப்படின்னா நீங்க நேம் ஆட் பண்ணலாம். நேம் பிளஸ் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வாக்கின் கஸ்டமர்ன்னு நான் குடுத்துக்கிறேன். பெர்சன்டேஜ் நீங்க ஏதாவது குடுக்க போறீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் ஃபிளாட்டான ஒரு 10% ₹10 மட்டும் நான் ஆட் பண்றேன். பெர்சன்டேஜ்னா நீங்க பெர்சன்டேஜ் குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அவங்க கேஷ்டா, யுபிஐ ஆட் பே பண்ண போறாங்களா? இல்ல கார்ட் யூஸ் பண்ணி பே பண்ண போறாங்களா? நீங்க அத ஆட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிள் கேஷ்லயே நான் குடுத்துட்டு,
ஸோ ஆட்டோ பிரிண்ட் நான் எனபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் செக் அவுட் கிளிக் பண்ண உடனே எனக்கு பிரிண்ட் எனபிள் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு. நமக்கு பிரிண்ட் வரும். இப்ப நீங்க தெர்மல் பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நமக்கு ஆர்டர் நோட்டிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்திருக்கு. ஒரு நியூ ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சுன்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு கரெக்ட்டா ஒர்க் ஆகும். ஸோ இப்ப நமக்கு தெர்மல் பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அத கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் குடுக்குறீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா தெர்மல் பிரிண்டர்ல அது பிரிண்ட் ஆயிடும். ஸோ இப்ப நம்ம ஆர்டர் மூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, நமக்கு வாக்கின் கஸ்டமர்ல நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஆப்ஷன்ஸ் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஆர்டருக்கு வந்து ஒரு டெலிவரி பாய் வந்து நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னா, அத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆர்டர் பேஜ்ல தான் இருக்கோம். ஸோ அந்த ஆர்டர் ஐடிய கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு டேப் ஷோ ஆகும். இதுல வந்து அசைன் டிரைவர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து யார நீங்க அசைன் பண்ண போறீங்க? நம்ம சச்சின் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அத மட்டும் அசைன் பண்ணா போதும். ஸோ அத நீங்க அசைன் பண்ணிட்டு அசைன் ஸ்டாப் குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ அசைன் ஸ்டாப் குடுத்த உடனே உங்களுக்கு யார நீங்க அசைன் பண்ணீங்களோ, அவங்களுக்கும் தனி லாகின்ஸ் இருக்கும். ஸோ அவங்க லாகின் பண்ணி பார்த்துட்டு, ஸோ அவங்க டைரக்ட்டா போய் டெலிவரி பண்ணலாம். இப்போ அவுட் ஆஃப் டெலிவரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் சப்போஸ் இந்த ஸ்டேட்டஸ்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு இங்கேயே ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அவுட் ஆஃப் டெலிவரின்னு இருக்கு. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சு, இல்ல உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, நீங்க என்ன வேணுமோ நீங்க அது மாரி குடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்க இது லோக்கல்ல டெலிவரி பண்ணல. இப்போ வந்து லோக்கலா டெலிவரி பண்ணா டெலிவரி பாய் தேவைப்படும். இல்ல நீங்க ஆல் ஓவர் இந்தியா பண்றீங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடுல பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஷிப்பிங்கோட ஆப்ஷன்ஸ் நீங்க குடுக்குற மாரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஷிப்பிங் ஆர்டர் கிளிக் பண்றேன். ஸோ அதுல வந்து என்ன கொரியர் அத செலக்ட் பண்ணணும். சப்போஸ் இந்த கொரியர் உங்களுக்கு வந்து இப்போ டிஃபால்ட்டா நீங்க இதுல இல்லாத ஒரு கொரியர் சர்வீஸ் தான் நீங்க யூஸ் பண்றீங்க அப்டின்னா, ஸோ அத எப்படி ஆட் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் நான் இத உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போ லோக்கல் டெலிவரி நான் எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். ஸோ அது ட்ராக்கிங் நம்பர் என்ன? ஸோ அந்த ட்ராக்கிங் நம்பர் குடுத்துட்டு, இப்போ ஒவ்வொரு டெலிவரி சர்வீஸுமே அவங்க ட்ராக் பண்றதுக்கு ஒரு லிங்க் குடுத்திருப்பாங்க. இப்போ DHLனா DHLஓட அஃபிஷியல் வெப்சைட்டோட ஒரு ட்ராக்கிங் பேஜ் லிங்க் குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்க வந்து நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா, கஸ்டமர் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பர் குடுக்குறேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டம்மி லிங்க் குடுத்துருக்கேன். எஸ்டிமேட் டெலிவரி டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டேட் குடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் நீங்க டெலிவரி பண்ணும்போதே அவங்க உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. அத நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஷிப் ஆர்டர் குடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்க ஆர்டர் ஷிப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஆர்டர் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நமக்கு கரெக்ட்டா ஷோ ஆகுது. இப்ப நீங்க வந்து WhatsAppலயுமே நீங்க சென்ட் பண்ணலாம். இப்ப வந்து கஸ்டமர் வந்து உங்க ஆர்டர் ட்ராக் பண்ணணும் அப்டின்னா, இந்த லிங்க் நீங்க அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணணும் அப்டின்னா சிம்பிள் தான். நீங்க இந்த WhatsApp ஆப்ஷன கிளிக் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு டைரக்ட்டா நீங்க உங்களோட சிஸ்டம்ல என்ன WhatsApp கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த WhatsApp பேஜ் ஓப்பன் ஆகும். டைரக்ட்டா நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு WhatsApp API மாரி உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ அதனால உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் தேவைப்படாது. ஸோ கம்ப்ளீட்டா WhatsApp பிசினஸ் ஃப்ரீ ஆப் தான் யூஸ் பண்றோம். ஸோ அதனால ஒன்ஸ் நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா, நார்மலா வந்து உங்களுக்கு லிங்க் வந்து சாட் ஆப்ஷன்ல உங்களுக்கு மூவ் ஆயிடும். ஸோ கஸ்டமர பொறுத்தவரைக்கும் லிங்க் வந்துருச்சுன்னா அவங்க டைரக்ட்டா சேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க கிளிக் பண்ணாங்கன்னா, நீங்க எந்த டெலிவரி ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்களோ, அந்த டெலிவரி போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ அது மூலியமா அவங்க ஆர்டர் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்ப ட்ராக் ஷிப்மென்ட் நீங்க கிளிக் பண்றீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி என்ன லிங்க் குடுத்தோமோ அது டைரக்ட்டா ஓப்பன் ஆகும். சோ அது மாரி ஆப்ஷன் தான். இப்ப பிரிண்ட் லேபிள் நான் குடுக்குறேன்னா, அந்த லேபிள் பிரிண்ட் ஆகும். நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்ப அப்டேட் நான் குடுக்குறேன். அப்டேட் குடுத்துட்டு, ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் ஷிப்பிங் குடுத்துருங்க. சோ இப்ப இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆப்ல வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸா இருக்கும். ஏன்னா, ஒரு கம்ப்ளீட் மேனேஜ்மென்ட் மாரி இருக்கும். ஒரு ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு. ஆர்டர் பிளேஸ் ஆன உடனே WhatsAppல கஸ்டமருக்கும் நீங்க லிங்க் ஷேர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து பிரிண்ட் லேபிள் எல்லாம் எடுக்கிறது கிளியரா இருக்கும். ஸோ கீழ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இன்வாய்ஸ் நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்டின்னாலும், நீங்க இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா இன்வாய்ஸ் பிரிண்ட் ஆயிரும். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல பிரிண்ட் வச்சிருக்கீங்கன்னா, பிரிண்ட் குடுத்ததுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தெர்மல் ஸ்ட்ரிப் வேணும்னாலும் இங்கேயே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது மாரி உங்களுக்கு கம்ப்ளீட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆர்டர் நான் பிளேஸ் பண்ணேன். ஸோ அந்த ஆர்டர் நம்ம வந்து வெப்சைட்ல நம்ம பார்க்கலாம். ஆர்டர்ஸ் போயிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ 4 மினிட்ஸ் முன்னாடி கிரியேட் பண்ண ஆர்டர் நமக்கு வெப்சைட்லயே நமக்கு ஷோ ஆகுது. வாக்கிங் கஸ்டமர்ன்னு. ஸோ இப்ப நம்ம இந்த வெப்சைட்ல நம்ம ஒரு ஆர்டர் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். நான் ஆட் ஆர்டர் குடுக்குறேன். ஸோ நான் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்ன்னு குடுத்துட்டு, கெஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஜிப்கர்சன் கிரியேட் பண்ணேன். ஏன்னா நம்ம டம்மி ஆப்லயே நம்ம கஸ்டமர்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அத கூட நம்ம இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதில அட்ரஸ்லாம் நீங்க குடுக்கணும்னா, நீங்க ப்ராப்பரா குடுத்துக்கலாம். நான் இப்ப சாம்பிள்க்காக யூஸ் பண்றேன். அட்ரஸ்லாம் நான் குடுக்கல. ஆட் ஐட்டம் போயிட்டு, நான் எக்ஸாம்பிளுக்கு நான் கேரளா சாரி ஆட் பண்றேன். ஸோ ஆட் குடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆட் பண்ணி ஷோ ஆகணும்னா ரீகால்குலேட் குடுங்க.
ஸோ நம்ம கரெக்ட்டா ஷோ ஆகுது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இப்ப கிரியேட் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நமக்கு ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் ரெஃப்ரெஷ் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டும் நமக்கு ஷோ ஆகுது. பிளஸ் ஆர்டருமே நமக்கு வந்ததுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்டர் வந்திருக்கும். இப்ப நான் கேன்சல் குடுத்ததுனால நமக்கு அது ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆப்ல வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் WordPressல யூஸ் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் தேவைப்படும். ஸோ இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு செட்டிங்ஸ்லயே நான் சொல்லியிருந்தேன். இப்ப ஸ்டாண்ட் அலோன் ஆப்ஷன்ஸும் இருக்கு. WooCommerce ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க இப்போ வெப்சைட் இல்ல அப்டின்னா, நீங்க ஸ்டாண்ட் அலோன் யூஸ் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் பார்த்தோமோ, அது எல்லாமே உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு இதுல டெலிவரி ஆப்ஷன்ஸ், கூப்பன்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்ம கிளியரா பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இதுல டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, எங்க டீம கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட டீமோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த ஆப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்காது. நான் முதல்லயே சொல்லியிருந்தேன் ஷிப்பிங் எப்படி ஆட் பண்றதுன்னு. ஸோ செட்டிங்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங் அண்ட் கொரியர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல போயிட்டு உங்களுக்கு என்ன கொரியர்ஸ் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் கொரியர் பார்ட்னர் குடுத்துட்டு, என்ன நேம் அத குடுத்துட்டு, அது ட்ராக்கிங் யூஆர்எல். ஸோ அத நீங்க ஆட் பண்ணிட்டு ஆட் பார்ட்னர் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட் ஆயிடும். நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க அசைன் பண்ணும்போது, ஷிப்பிங்ல அசைன் பண்ணும்போது அது உங்களுக்கு ஷோ ஆகும். டிராப் டவுன்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ இது மாரி உங்களுக்கு கம்ப்ளீட்டா யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நான் முதல்லயே சொன்னது எங்க டீம கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு கம்ப்ளீட் கைட் பண்ணுவாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஆப் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.